வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, உங்களுடைய ஆழ்மனம் மிகவும் பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்கள் எப்படி வேணுமாலும் பயன்படுத்தலாம், எதுக்கு வேணுமாலும் பயன்படுத்தலாம், எப்போ வேணுமாலும் பயன்படுத்தலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்கள் ஆழ்மனம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பண்டைய காலத்தில் மருந்தில்லா மருத்துவம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் மருந்து இல்லாமல் அந்த வைத்திய முறையினால நோய்களை குணப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட குணப்படுத்தல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், இயேசு, அல்லாஹ், புத்தர் போன்ற தெய்வீக பிறவிகளும் நோய்களை குணப்படுத்தினாங்கன்னு வரலாறு இருக்குது. என்ன, அப்போது அவங்களாம் அவங்களுடைய ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்தியிருக்கிறாங்க. ஆழ்மனம் மிக பயங்கரமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம எப்படி வேணுமாலும் பயன்படுத்தலாம். மருந்தில்லா மருத்துவம் என்று சொல்லப்படும் இந்த காலத்திலேயும் ரெய்கி, பிராணிக் ஹீலிங் போன்ற முறைகளை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இந்த மருத்துவ முறையினால் நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி குணப்படுத்துறதுல அனைவரும் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்கள் ஒரு 30%, 40% ஃபெயிலியர் இருந்திருக்கும். யாரெல்லாம் அவங்க உண்மையான ஆழ்மனத்தை பயன்படுத்தி இந்த பிராணிக் ஹீலிங், ரெய்கி போன்ற மருத்துவத்தை சரியான வழி செய்தாங்களோ அவங்க பூரா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லை. காரணம், அவங்களுடைய ஆழ்மனதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது மயக்க மருந்து, அனஸ்தீசியா என்னும் மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயும் 1843 முதல் 1846 வரை வங்காளத்தில் ஜேம்ஸ் என்ற பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் சுமார் 400 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். அந்த 400 ஆப்ரேஷனில் கேன்சர் கட்டிகள் அகற்றுதல், நுரையீரல் பிரச்சனை, இரைப்பை பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை இந்த ஆப்ரேஷன் மூலம் எந்த விதமான சிரமமின்றி செஞ்சிருக்கார். அவர் அனஸ்தீசியா கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாலே பண்ணப்பட்ட ஆப்ரேஷன். அவர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணார்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நோயாளிகளை ஆழ்மயக்க நிலைக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆழ்மயக்க நிலைக்கு கொண்டு போட்டு 2 மணி நேரம் நடக்கும், 3 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கும், 1 மணி நேரம் கூட இருக்கும். அவ்வளவு நேரத்திலையும் எந்த விதமான சிரமம் இல்லாமல், அவங்களுக்கு வலி இல்லாமல் அந்த நோயாளியை அறமயக்க நிலைக்கு சென்று மயக்கி ஆழ்மயக்கத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எந்த நோயாளிக்கும் வலிங்கிறது இருந்ததே கிடையாது. இப்படி சுமார் 400 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அந்த 400 அறுவை சிகிச்சையில் ஒரு மரணம் கூட நிகழ்ந்தது கிடையாது. அப்பேற்பட்ட டாக்டர் ஜேம்ஸ் வங்காளத்தை சேர்ந்தவர். மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே அவ்வளவு ஆப்ரேஷன்களை பண்ணியிருக்கார். ஆனால் இப்போ நம்ம எந்த நோயாளியாக இருந்தாலும், அந்த நோயாளிக்கு என்ன குறை இருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லாமலே நம்ம குணப்படுத்தலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்மளுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ஆழ்மனத்துக்கு போய் அந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு உடம்பில் ஒரு பகுதி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பயன்படுது. அந்த பகுதி தான் ஆழ்மனம். அந்த ஆழ்மனம் சரியாக வேலை செய்தால் நாம் எல்லா நேரங்களையும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த ஆழ்மனம் 24 மணி நேரமும் இரத்த ஓட்டம், சுவாசித்தல், வளர்சிதை மாற்றம், உடம்புல மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் இந்த
உடம்பினுடைய டெம்பரேச்சர் 98.4 டிகிரி சீதோஷ்ண நிலை இவ்வளவும் சரியான வழியில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய ஆழ்மனம். அதுவும் இல்லாமல் நம்ம திடீர்னு கோவப்பட்டுறோம், திடீர்னு எரிஞ்சு விடுகிறோம், திடீர்னு யாரு கூட சண்டை போட்டுடுறோம், திடீர்னு கவலைப்படுறோம். இந்த மாதிரி நேரங்களில் கோபப்படுதல், கவலைப்படுதல், சண்டை போடுதல், மயக்கமிடுதல், இந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடம்பில் உள்ள உள் உறுப்புகள் பாதிக்கின்றன. இருதயம், கல்லீரல், கணையம், இரைப்பை, தொண்டை போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட உள்ளுறுப்புகளையும் இந்த ஆழ்மனம் சரி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கவலைப்படும் போதோ கோபப்படும் போதோ வேறு என்ன பாதிப்புகள் நம் உடம்பில் நடந்தாலும் அந்த பாதிப்புகளையும் நம்ம ஆழ்மனம் 24 மணி நேரமும் சரி செய்து கொண்டு வருகிறது. நாம் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நேரத்திலையும் கவலைப்படும் போதும் தேவையில்லாத டென்ஷன் ஆகும் போதும் அந்நேரமும் நம்ம உறுப்புகள் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை நம்மளுடைய ஆழ்மனம் சரி செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி சரி செய்தது இரவும் பகலுமாக, ஆழ்மனம் தூக்கம் இல்லாமல் இரவும் பகலுமாக நாம் உடைய எல்லா காரியங்களையும் நிவர்த்தி செய்து அந்த ஆழ்மனம் உடல் உள்ள சகல குறைகளையும் சரி பண்ணி கொண்டு இருக்கிறது. நமக்கு மேல் மனம் ஒரு மனம் இருக்குது. அது என்னென்னலாம் அனுப்பக்கூடாதோ அதையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் மேல் மனம் எந்த யோசனையும் பண்ணாமல் அது பாட்டில் ஆழ்மனத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த முட்டாள்தனமான வேலை செய்கிறதை மேல் மனம் நிறுத்தணும். சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத குப்பை கூழங்கள்லாம் இந்த மேல் மனம் நம் ஆழ்மனத்துக்கு அனுப்பும்போது ஆழ்மனம் பாதிக்கப்படுகிறது, ஆழ்மனம் செயல்திறன் குறையுது. அப்போ எந்த வேலையும் நமக்கு நடக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மேல் மனத்திலிருந்து சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத மற்ற ஓவர்லோட் ஆகக்கூடிய இந்த தேவையில்லாத உள்ளே செலுக்கக்கூடிய தடித்த வார்த்தைகளையோ ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் பேசுறது, அதாவது கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் பேசுறது, அவசரப்பட்டு பேசுறது, இதனால் வரக்கூடிய நிறைய தேவையில்லாத எண்ணங்களை மேல்மனம் ஆழ்மனத்துக்கு அனுப்பி ஆழ்மனத்தினுடைய செயல்பாடுகளை முற்றிலும் குறைக்கிறது. இதை நாம் சரி பண்ண வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக சரி பண்ணலாம். அதற்கு சிறந்த வழி தியானம். தியானம் பண்ணணும்னா நாம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். அதற்கு ஒரு நல்ல அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. உங்கள் ரூமில் ஏதாச்சும் ஒரு இடத்த பர்டிகுலர் ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு வீடு இருந்தால் அதில் ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் பார்க்கு, பூங்கா அங்கெல்லாம் போங்க. அங்கே போனால் மற்ற சத்தங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் வீட்டிலே ஒரு மூலையில் அமைதியான இடத்த தேர்ந்துக்கிடுங்க. அது தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடமா இருக்குன்னு நினச்சிக்கிடுங்க. அந்த இடத்துல உங்கள் தியானத்தை தொடருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஏற்படும்னா தியானத்தை நீங்கள் அமைதியாக தொடர போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா தலைவலிக்கிற மாதிரி ஒரு யோசனை தோணும். தலைவலிக்கும், இல்லைன்னா எண்ணம் இங்கே போகும், அங்கே போகும், எங்கெங்கேயோ போகும். விட்டுருங்க, அது போன வழியிலேயே போக விட்டுருங்க. ஒன்றும் கவலைப்படையாங்க. அந்த நேரத்தில் உங்கள் மூச்சு காற்று, உங்கள் மூச்சு சீராக போகுதான்னு அதை மட்டும் கவனிங்க. நீங்கள் அந்த தலைவலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வலி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வாட்டில் அமைதியாக கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் உள்ள இடத்த பார்த்து தியானம் பண்ணிட்டு அப்பவும் உண்மையிலேயே உங்களுக்கு தலைவலிக்கலாம், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம். அதை விட்டுருங்க, அது பாட்டில் போயிட்டே இருக்கட்டும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் மூச்சை தான். உங்கள் மூச்சு தொடர்ந்து கவனிக்க 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 தேவையில்லாத எண்ணங்கள், செயல்கள் அதெல்லாம் போய் உங்கள் தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த தலைவலி குறைய 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 தியானத்துக்கு உள்ளே போந்துட்டீங்க. தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. தியானம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டிங்கன்னா உங்கள் ஆழ்மனம் ரெடியாக இருக்குது. உங்கள் ஆழ்மனம்
உங்களை வரவேற்பதற்கு ரெடியாக இருக்குது உங்கள் ஆழ்மனம். உங்கள் ஆழ்மனம் வித்தியாசமான ஆழ்மனம். அந்த மனம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்கு பொறுமை, நிதானம், அமைதி இது இல்லாமல் நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ண பிறகுதான் மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைப்படுத்தின பிறகுதான் நீங்கள் ஆழ்மனத்துக்குள்ளே போகலாம். இதைவிட மிகவும் நல்ல பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.